இன்றைக்கி பவன முக்தாசனம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பவன முக்தாசனம் செஞ்சு காட்டிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எந்த யோகா சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது க்ரியேட்டிவ் பண்ணது நான். பவன முக்தாசனத்தில் ஒரு வேரியேஷன், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடணும், முன்ன பின்ன ஆடணும். சரியா? செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்க, நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்குறோம். சிஷியர் வீடியோ எடுக்கிறாரு, நான் கண்டென்ட் கொடுக்குறேன். இந்த நீங்கள் எங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புதிய நபராக இருந்து இந்த சேனலுக்கு நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இன்றைக்கி பவன முக்தாசனம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பவன முக்தாசனம் செஞ்சு காட்டிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எந்த யோகா சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது க்ரியேட்டிவ் பண்ணது நான். பவன முக்தாசனத்தில் ஒரு வேரியேஷன், அதை க்ரியேட்டிவ் பண்ணது. இது செஞ்சால், ஆனால் நீங்கள் இந்த பார்த்த உடனே சார் தலைகல்லாம் போட்டிருக்காரு, நல்லா பார்த்து தூங்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ தான் அது புரியும் உங்களுக்கு. இதில் பவன முக்தாசனத்தில் ஒரு விஷயம் செய்ய போகிறேன். அது செய்தோம்னா இந்த நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். காலிலேருந்து தலை வரைக்கத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுக்காக தான் செய்கிறது. அதை முதுகுத்தண்டு நல்லா இலக்கம் பெறும். சரியா? எப்பவுமே இப்படியே மல்லாக்கா படுக்காதீங்க. இப்படி ஏதாவது ஒரு சைடு படுங்க. படுத்துட்டு அந்த பவன முக்தாசனத்துக்கு ஏற்கனவே இருக்க வீடியோவில் சொல்லி கொடுத்தாலே இப்படி அமுக்கியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் அப்படி உருளுங்க. ஏன் தலைக்கு பில்லோ வச்சுருக்கேன்னா, அந்த மண்டை ஓடு உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கு பில்லோவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப சப்பையாகவும் வைக்காதீங்க. ஓரளவுக்கு இங்கே மெத்துன்னு இருக்கணும். இந்த பாருங்க, 2 காலம் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இது அம்மிக்கு பிடிச்சா மாதிரியே இருக்கணும். இப்படி லூஸாக விட்டுட்டு இப்படி பண்ணாதீங்க. இந்த அடி வயிற்றுல அமுக்குனா மாதிரியே இருக்கணும். சரியா? சரி. இப்போ இன்னொரு விஷயம் செய்ய போகிறேன். தஞ்சாவூர் பொம்மை ஆடுறது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. அதுக்கு பில்லோ இருக்கக்கூடாது, பில்லோ எடுத்துடணும். சரி, இதுக்கு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடணும், முன்ன பின்ன ஆடணும். இதில் தலையை கொஞ்சம் தூக்கிப்போம், அதனால தான் பில்லை வைக்கல. தலை இடிக்காத அளவுக்கு ஆடுங்க. பாருங்க, இப்படி அமுக்கிக்குங்க. நார்மல் பிரீத்திங்கில் செய்யுங்க. சரியா? செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படி மூச்சு வாங்க, நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்த காரத்தை கொண்டோம் இதுக்கு சில பேர் மேட்டு கொஞ்சம் வசதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஒரு 300 ரூபா கொடுத்து மேட்டு வாங்க முடியாது. சும்மா ஒரு சால்வ் ஏதாவது போட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு டவலை போட்டு செய்வாங்க யோகா. ஆனால் இதை அப்படி செய்யாதீர்கள். ஏன்னா அந்த முதுகுத்தண்டு எலும்பு தரையில் டைரெக்டாக பட்டுச்சுன்னா டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி மேட் இருக்கணும். சரி, இல்லையா அவங்க பெட்ஷீட்டை ஒரு 4-5 மடித்து போட்டுக்கோங்க. அது மேலே செய்யுங்க. ஒன்று யோகா மேட் மேலே செய்யுங்க. அது
நான் எந்த யோகா சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு தான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண வேண்டியது, பின்பற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. சரியா? செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எழுந்து உட்காருங்க. இதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதனால் தனியாக பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அந்த காலில் இருந்து தலை வரைக்கும் உங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை பூஸ்ட் பண்ணிவிடும். ஆகவே இதை சொல்லி கொடுத்த எச்சரிக்கை உணர்வோடு செய்து பலன் அடையுமாறு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.